நம்ம அட்சய லக்ன பத்தி பாகம் 2ஆம் பாக நூலில் அட்சய லக்னம் அட்சய ராசி எப்படி பார்க்குறது அப்படிங்கிற விரிவான விளக்கங்களே அந்த நூலில் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதில் ஏன் நான் முதல் விஷயங்களையும் ரெண்டாவது விஷயங்களும் சேர்த்து நம்ம பதிவு பண்ணுறோம் ஒரு புத்தகத்தில் அப்படின்னா, இந்த முதல் விஷயம் படிச்சுட்டு அதோட கோர்வையாக இதில் வரணுங்கிறது தான் ஒரு சில பகுதிகளை நம்ம அதோட சேர்த்து கொடுத்துருப்போம். எல்லாமே கொடுக்கணும்னு கிடையாது. இப்போ உதாரணமாக ஏஆர்பினா முதல்ல லக்கணம் நகரும், அடுத்தது நட்சத்திரம் நகரும். நட்சத்திரம் நகராது, நகர்ந்துக்கிட்டு தான் இருக்காது. அது என்னன்னா அது இவங்க என்னன்னா இப்போ தசாபுத்தி நீ எடுக்கிறீங்கல்ல, தசாபுத்தி நட்சத்திரங்களை எடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். தசாபுத்தி எப்படின்னா, இப்போ சார் எனக்கு குருதசை, சார் எனக்கு ராகுதசை, ராகுதசைன்னா பார்த்து பயப்படுறீங்கல்ல, அப்போ ராகுவோட நட்சத்திரத்தை தானே ராகு நடக்கணும். அப்போ திருவாதிரை நட்சத்திரம் ராகு 9ல் இருக்குது. கோயில் குளமாக சும்மா சுகம்போகமாக சந்தோஷமாக சும்மா அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பார். சார் நல்ல மேலைக்கெல்லாம் போகல சார், இருக்கிறத வச்சு போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு கொடுக்குறது போதும் சார், வந்துட்டு சார், இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிறேன் சார், ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லை, என்னால் இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ராகு 10ல் இருக்குது சார், எனக்கு வெளிநாடு போகணும்னு தோணுது சார், நான் போகிறேன் சார். ராகு 10ல் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம், ஏஆர்பி நட்சத்திரம். அவ்வளோதான விஷயம். ஏஆர்பிக்கு தசாபதி பாருங்கள். ஏஆர்பின்னா அட்சய ராசி. கூகுள் ப்ளே ஸ்டோரில் சாஃப்ட்வேர் இருக்கும். ஏஎல்பி ஏஆர்பின்னு ஒன்று இருக்கும். அந்த ராசி கட்டம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டோன்னே அதில் என்ன பண்ணுவோம், ராசி கட்டம் இருக்கும். அந்த ராசி கட்டத்துக்கு கீழே தசாபதி இருக்கும். அது கீழே அந்த கிரக பாதசாரம் இருக்கும். ஏஎல்பி ஏஆர்பி ஏவி அப்புறம் லக்கணம் அடுத்த சூரியன் சந்திரன் வரிசையாக இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎல்பி அடுத்து ஏஆர்பி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக புரிய வச்சுருப்பாங்க. என்னென்னா இந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய எத்தனாவது பாதம் அப்படின்னு இருக்கும்.